100 பெரியாரை வந்து அப்படியே லேகியம் பண்ணீங்கன்னா அவர் தான் ராமானுஜர். இன்னைக்கு எல்லாம் அந்த பெரியவாள் மகா பெரியவாள் யா பெரியவாருமாங்க. என்னை பொறுத்தவரையிலும் ராமானுஜர் தான் மகா 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 பெரியவர். பகவானை கும்பிடுறதுக்கு மனுஸ்மிருதின்னு ஒன்று இருந்தே தீரணுங்கிறான், வேதம் இருந்தே ஆகணுங்கிறான், சமஸ்கிருதமே இருக்கணுங்கிறான். கருப்பண்ணுங்க அரம்பரை தொட்டுட்டான், அங்கதான் ராமானுஜர் தெய்வம். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. சைவ நெறிக்காரன் தான் கூட தஞ்சை மாவட்டத்தில். அப்ப இவங்க மன்னர்கிட்ட சொல்லி அவனை விரட்டி விடுங்க, இப்ப நாட்டை கெடுத்து போகாம போல இருக்கணும்னு உயிர் பயம் வந்து தப்பிச்சு கொடுத்தார். மேல்கோட்டையில ஒளியும் பொழுது, அங்க ஒளியும் பொழுது அவரை காப்பாத்தினவன் ஒரு ஆதி திராவிட தாண்டான்னு. தசோதரன் படத்துல அந்த ஒரு சிலையை வந்து கடலுக்குள்ள போற மாதிரி. ஆமா. அதுக்கும் ராமானுஜருக்கும் சில தொடர் பற்றி பேசுறாங்கல்ல, ஆக்சுவலா அது என்ன சார்? சோழர் வம்சம் சார். ஆதித்ய கரிகாலன் வந்து ராஜராஜ சோழன் வந்து ராஜேந்திர சோழன் வந்து குலோத்துங்க சோழன், சோழ வம்சமே வந்து சிவ வழிபாடு. அதனால இதெல்லாம் சைவம் 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 இருந்திருக்கே, இந்த வைணவம் வந்துட்டாங்களே அதை தூக்கி போடுறான்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய வீரர்களை விட்டு தூக்கி எறிகிறார். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் முதுமுனை முனைவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். ராமானுஜர் அப்படிங்கிறவர் நமக்கு எனக்குலாம் அறிமுகம் வந்து ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1000 ஆண்டு நிகழ்வு நடக்கும்போது வெறுமனே ஒரு ஆன்மீக தலைவருக்கு இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸோ ஒரு இந்து அமைப்புகள் விழா எடுக்கிறதுங்கிறது ஒரு இயல்பான ஒன்று. ஆனால் அதை தாண்டி பெரியார் இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள், இவங்க எல்லாமே போற்றக்கூடிய அளவில் ராமானுஜர் இருந்ததை பார்க்க முடிஞ்சுச்சு. குறிப்பாக தீவிர மத மறுப்பாளராக அறியப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களே, அதாவது அம்பாள் எந்த காலத்தடா பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் எழுதினார். அப்படி எழுதின அவரே வந்து ராமானுஜருக்கு கதை வசனம் எழுதினார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பரிச்சயமான ஒன்றாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட இப்படி தான் ஆரம்பிக்கணும், யார் அந்த ராமானுஜர்? 100 பெரியாரை வந்து அப்படியே லேகியம் பண்ணீங்கன்னா அவர் தான் ராமானுஜர். 100 பெரியார் அந்த காலகட்டத்தில் 12ஆம் நூற்றாண்டு 1250 1320 வரலாம் ராமானுஜரோட வயது 125 வயது இருந்திருக்கார். இன்னைக்கு எல்லாம் அந்த பெரியவாள் மகா பெரியவாள் யா பெரியவாருமாங்க. என்னை பொறுத்தவரையிலும் ராமானுஜர் தான் மகா 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 பெரியவாள். அவ்வளவு சாதனை புரிந்த ஒரு மனிதர். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வைணவம் சைவம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு அப்படியே பெருகி தான் வருது. 5ஆம் நூற்றாண்டு வைணவமும் பெருகி வருது. வைணவங்கிறது வந்து ராமம் போட்டிருப்பாங்க, சைவங்கிறது அவங்க வந்து அவங்களும் ராமம் போட்டவங்க தான். தென்னாட்டுக்கு வந்து விபூதி அணியர் திருநீர் பூசுதலை வந்து ஆளவாயான் திருநீர்னு வந்து ஞானசம்பந்தர் பாடுவார். ஆளவாய்னா மதுரை, சொக்கநாதருடைய கிட்ட தான் திருநீர் வைக்கிற பழக்கம் வந்துச்சு ஆதியில். பாண்டியர்கள் தான் நமக்கு மூத்தவர்கள். பாண்டிய நாட்டிலேருந்து தான் திருநீர் பூசுதல் வருது. எல்லாமே ஆளவாயான் திருநீரேன்னு 10 பதியம் பாடியிருப்பார் ஞானசம்பந்தர். அதனால திருநீர் அழிஞ்சது வந்து பாண்டியர்கள்ட்ட தான் வருது. பின்னாளில் சோழர், பல்லவர்கள், சேரர்கள் எவ்வாறு வந்தாலும் வந்து திருநீர் அழிதல்ங்கிறது வந்து நம்முடைய தமிழ் நாகரிகம். அது சைவம். வைணவம்ங்கிறது உங்களுக்கு ராமதாரிங்கிறது வந்து உங்களுக்கு அங்கே வந்து வடக்கே இருந்து வந்தவர் எல்லாமே வைணவமாய் தான் அவங்களுடைய. தெற்கே வரும்போது அந்த ஒரே ஒரு இந்து மதங்கிறது 2ஆக பிரியுது. அதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காசி பக்கத்தில் நைமிசாரண்யன்னு ஒரு ஊர் இருக்குது. எல்லா பித்தலாட்டங்களும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு லக்னோவுக்கு பக்கத்தில் போய் ஒரு 150 கிலோமீட்டரில் அந்த ஒரு நைமிசாரன்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த நைமிசாரணிங்கிற ஊரில் நடந்த பித்தலாட்டம் தான் அது. அங்கே ஒரே இறைவனை 2 சந்ததிகள் 2 பிரித்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கான், என்னமோ எழுதியிருக்கான். இவன் வந்து சிவபுராணம் எழுதுறான், இவன் விஷ்ணு புராணம் எழுதுறான். அப்போ சிவபுராணன் வந்தவங்க அவங்க எல்லாம் பல இடங்களுக்கு போய் கோயில்கள் கட்டி சிவன் கோயிலாக மாற்றுறாங்க. விஷ்ணு புராணங்கிறவங்க மகாவிஷ்ணு தான் பெரியவர், அவர் தான் வந்து எல்லாமே பூமியை பாதுகாக்கிறாருன்னு இவங்க வந்து ஒரு பிரான்ச்சாக அங்கேருந்து தான் வர்றான். அந்த 2 நெறியும் வந்து ஒன்னோட ஒன்று காலத்தால் சேரல, விரிவடைஞ்சு வைணவம் சைவம்னு பெருகிடுது. இந்த வைணவ நேரி வந்து இங்கே வந்து உங்களுக்கு பெருசாக பரவிருச்சு. வைணவ நேரிக்கு ஆதியில் வந்து முதல் ஒரு கோயில்னு வந்தால் அது வந்து ஸ்ரீரங்கம். திருவரங்கங்கிற கோயில் தான் ஆதியில் வைணவத்துக்கு தலை கோயில். அங்கே வந்து மகாவிஷ்ணுவோட வழிபாடு எந்திரிக்குது. அப்போ அந்த வழிபாடு வந்தவொடனே அங்கே வடக்கே இருந்து வந்த ஆரியர்களில் வைணவ பெரியார்கள் வந்து அந்த ஸ்ரீரங்கத்தில் தங்குறாங்க. ஸ்ரீரங்கத்தில் தங்கி கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுக்கு இடையிலிருந்து இந்த வைணவம் வந்து அங்கே பெருகுது. வைணவம் பெரிய வந்து அந்த வைணவம் என்ன பண்ணுதுங்க, சைவம் மாதிரி இல்லை. சைவம் வந்து கொஞ்சம் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும்.
இங்கே சைவம் வருது. சைவ நெறியில் வந்து உங்களுக்கு அவர் எப்படி இருந்தாலும் ஆரியர் வந்து சாதிகளை உண்டு பண்ணிட்டாங்க. சாதின்னு ஒன்று வந்து இந்த புறநானூற்று குடிகளை உடைச்சி ஒரு 39 சாதிகளாக பிரித்து எல்லோரும் தனித்தனியாக வச்சுட்டாங்க. அதனோட உட்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 பிராமணர்கள் இருப்பாங்க. 10 பிராமணர் இருக்கும்போது இவ்வளோ பெரிய குடி ஒன்றா எதிர்த்தானே என்ன பண்ணுறது? அதனால் அது எதுக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணிட்டான், இந்த 10 பிராமணர்கள் குடியை உடைச்சி 8 பேர் 9 பேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டான். தன்னை விட பாப்புலேஷனில் கூட ஒரு பலம் இருக்கிற மாதிரி எந்த சந்ததியும் வரக்கூடாது. உடைச்சிட்டாங்க. ஆரியர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனம் உள்ளவங்க. ஆரியர் வந்து இன்டலெக்சுவல்ஸ், ஸ்வீட் ஸ்பீக்கிங். இல்லை ராமானுஜர் இதில் எந்த இடத்துல வந்துடுறேன். இதில் வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக இது பண்ணதுனால அப்படியே வந்து வைணவம் வந்து இங்கே பெருகிடுது. வைணவத்தில் என்ன சொல்லுதுன்னா சார், சமஸ்கிருத வேத மொழி தான் பெருசு, வேதம் தான் பெருசு, வேதமும் உபநிடதமும் பெருசு, அதற்கண்டான சமஸ்கிருதம் பெருசு. இது ரெண்டுக்குள்ளவா, வேதமும் உபநிடதங்களும் பெருசு, அதற்கு சமஸ்கிருதம் பெருசு. இந்த ரெண்டு தான் அவங்களுக்கு நெறி. இதை ராமானுஜர் பார்த்துக்கிட்டே வராரு. இவர் ராமானுஜர் காலத்தில் வந்துருச்சு, 12ஆம் நூற்றாண்டு வந்துருச்சு. இந்த சிறு வயது பையனாக இருக்கிற ராமானுஜருக்கு வந்து என்னடா இப்படி பண்ணுறானுங்களே இப்படி பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து ரேஷனல் திங்கிங், அதாவதுங்க ஒரு உங்களுக்கு பகுத்தறிவோடு செயல்படுறது. பகவானை கும்பிடணும், ரைட். பகவானை கும்பிடுறதுக்கு மனுஸ்மிருதின்னு ஒன்று இருந்தே தீரணுங்கிறான், வேதம் இருந்தே ஆகணுங்கிறான், சமஸ்கிருதமே இருக்கணுங்கிறான். இந்த 3 லாக்கு தான் வைணவம். ராமானுஜர் மான்னதுக்கு இந்த 3 லாக்கு தான். ஒன்று வேதமும் உபநிடதம் தான் பெருசு, மனுஸ்மிருதி இருக்கும், மனு தர்மம்னு ஒன்று இருக்கும், சமஸ்கிருதம் இருக்கும். இந்த 3ம் இருக்கிறதா என் மதம். இதை தாண்டி வேறு யாரும் மனிதர்களே இல்லைன்னு அவங்க பொருள். அவ்வளவு துவேஷம் பண்ணாங்க வைணவக்காரர்கள். இந்த வைணவம் அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா ஊர்களையும் வைணவம் வளருது. அப்போ ராமானுஜர் வளர்ந்துட்டார். இவருக்கு மனசு குத்துது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, வைணவத்தை பரப்புறாருன்னு சோழ மன்னன் வந்து ராஜராஜனுடைய பேரன் வந்து குலோத்துகன் காலத்தில் வந்து இவனை வந்து என்ன பண்ணுறான், இவனை க்ளோஸ் பண்ணுங்கடா ஏன்டா. மற்ற சைவ நெறிக்காரன் தான் கூட தஞ்சை மாவட்டத்தில் தோழர்கள் இடத்துல வந்து சைவம் விரிஞ்சு ஆடுது. வைணவம் உள்ள வருதே, இதை வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் குத்துல மன்னர் என்ன பண்ணுறான், அவனை பிடிச்சி வெட்டுங்கடாங்கிறான். அப்போ ராமானுஜருக்கு ஒரு ஆபத்து வந்து, அப்போ ராமானுஜருக்கு தெரிஞ்சது, எப்பா அவனை க்ளோஸ் பண்ண போகிறானுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து, அதனால தப்பிச்சு ஓடி. அப்படிங்கிற ஒரு நடப்பு வந்த உடனே இங்கேருந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, காவேரியிலேருந்து அப்படியே சத்தியமங்கலம் வழியாக தலவாடி வழியாக போய் மைசூர் போயிடுறாரு. மைசூர் பக்கத்தில் மேலக்கோட்டைன்னு ஒரு, அது வந்து அந்த காலத்தில் தமிழினுடைய உச்ச நகரம். அது மைசூருங்கிறது எருமை நாடு, தமிழினுடைய எருமை நாடு. அதை தான் சமஸ்கிருதம் பண்ணிட்டாங்க மைசூர்னு. மகிஷாசூரணி மைசூர் அப்படின்னு வந்து நம்மளுடைய தமிழை தான் வந்து அவங்க வந்து மைசூராக மாற்றிட்டாங்க. எருமை நாடு, அதுக்கு பேர் எருமை நாடு. எருமை நாட்டுக்கு போய் ஒளிகிறார். எருமை நாட்டில் வந்து மேலக்கோட்டையில் வந்து ஒளிகிறார். மேல்கோட்டையில் ஒளியும் பொழுது, அங்கே ஒளியும் பொழுது அவரை காப்பாற்றினவன் ஒரு ஆதி திராவிட தாண்டான்னு ஒருத்தன். தாண்டான்கிற ஒரு ஆதி திராவிடன் இவர், ஐயா நான் காப்பாற்றுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அவன் ரகசியமாக அவரை வச்சிருக்கேன், காப்பாற்றுறான். டெய்லி குளிச்சுட்டு புது சட்டி வாங்கி புது பொங்கலிட்டு அவருக்கு வந்து ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவராச்சே அப்படின்னு சொல்லி பயபக்தியோட படைக்கிறான். இவர் பலபலன்னு 6 அடி உடம்பு, பலபலன்னு மஞ்சள் கலர் இருக்காரு. இவன் தாண்டான் கண்ணங்கரின்னு கட்டையன். இல்லை ஃபர்ஸ்ட் அந்த குலுத்தொகனுக்கு சோழ மன்னர் விரட்ட கொலை அது எதுக்காக நடக்குது சார்? வைணவம் பெருகக்கூடாது. எதனால வைணவம் வந்து சோழர்கள் காலத்துல சைவம் தான் பெருசா இருக்குது. அப்ப வைணவத்தையும் பெருக்கிறாங்களே அப்படிங்கிறதுங்க. அந்த வைணவம் சைவத்துக்கு இடையில எப்படி வைணவம் அப்படி வந்துச்சுங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி. வைணவம் வந்துருச்சு, வைணவத்தை பரப்புறாரு. ஏன்னா விஷ்ணு புராணம் தான் பெருசுன்னு நினைக்கிறார் ராமானுஜர். சிவபுராணங்கிறது சைவர்கள். அது ஏன் ராமானுஜர் அதிக மக்கள் ஏத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம்? இல்ல நான் பின்னால வரேன். அது வரலாம் அவர் ஏத்துக்கல, விஷ்ணு புராணம் வரணும் அவர் ஏத்துக்கல. விஷ்ணு புராணங்கிறாரு, வேதம் உபநிடதங்கிறார், ரைட்டு. மனுஸ்மிருதி ஓகே, சமஸ்கிருதம் ஓகேங்கிற அவங்க மூதாதையர் சொன்ன பயணத்துல தான் போறாரு. அப்படி பயணத்துல போகும்போது சாதிபத பேதம் இல்லை, இறைவன் முன்னாடி எல்லாரும் ஒன்னேங்கிற ஒரு மாதிரி சொன்ன பிற்பாடு அவர்களுக்கு பொறாம வந்துருது. சைவர்கள் வைணவர்களுக்கும். அப்ப இவங்க மன்னர்கள்ட்ட சொல்லி அவனை விரட்டி விடணுங்க, இப்ப நாட்டை கெடுத்து போடுவான் போல இருக்குன்னு உயிர் பயம் வந்து தப்பிச்சு விடுறாரு. மேலக்கோட்டையில போய் அங்கே போய் ஒளிஞ்சு பதுங்கி இருக்கணும். ஏன்னா எந்த நேரமும் ஒற்றரில் வருவாங்க, வீரர்கள் வருவாங்க, கொண்டுடுவாங்க. அதனால பயந்து வந்து மைசூர் மன்னன் வந்து வைணவத்தை அந்த காலத்தில் வைணவத்தை தழுவிருக்கான், அந்த மைசூரை ஆண்ட மன்னன். அதனால் அங்கே போய் ஒளிஞ்சு இருக்கும்போது அவருக்கு சேவக மன்னன் வந்து பிராமணர்கள் யாரும் வரல, தாண்டான்கிற ஒரு ஆதி திராவிடன் தான் வர்றான். தாண்டான் வந்து அவர்களோட உறவினர்களோடு இவரை பாதுகாத்து இவருக்கு அன்னம் படைக்கிறான். டெய்லி அன்னம் படைக்கிறான். புது சட்டி, புது அரிசி எல்லாம் பயபக்தியோடு குளிச்சுட்டு, ஐயா சாப்பிடுங்க சுவாமி, ஐயா சாப்பிடுங்கிறான். அப்போ தான் ராமானுஜர் உணர்றார், நான் என்னோடு இருக்கிற வேதா உபநிடதத்தோடையும் மனுஸ்மிருதியோடவும் சமஸ்கிருதம் இருக்கவன் எங்கே, ஒன்றும் தெரியாத அப்பாவியான ஆதி திராவிடன் எங்கே, இவன் நம்மளை இவ்வளோ அன்பாக உபசரிக்கிறானே, அடா ஆண்டவரே என்னப்பா பெருமாளே அப்படின்னுக்கு அங்கே நாணம் உண்டாகுது அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, உடனே தாண்டா என்னோடு வா, நம்ம வந்து
என்னுடைய திருவரங்கத்துக்கு போவோம். என் திருவரங்கத்துக்கு போய் நான் உன்னையும் வந்து ஒரு பிராமணன் ஆக்குறேன், உன்னோட சென்ற சுற்றங்களையும் பிராமணன் ஆக்குறேன், எல்லாத்தையும் அழைச்சிட்டு வா அப்படின்னு ஒரு குடிகளோடு அப்படியே அப்படியே திருப்பி ஸ்ரீரங்கம் வராரு. ஸ்ரீரங்கத்துக்கு கிழக்காலில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் உட்காந்து, இன்னைக்கு அது கொண்டையம்பேட்டைன்னு இருக்குது, அது பக்கத்தில் கிழக்கால உட்காந்து காவிரி ஆற்று கரையில் இத்தனை ஆண்டுகள் அவங்கள ட்ரைனிங் கொடுத்தான்னு தெரியாது. கருப்பா கண்ணங்கரையன் இருப்பான் ஆதி திராவிடர்கள். அவ்வளவு பெரிய ட்ரைனிங் கொடுத்து அழகாக பூணூல் போட்டார். பூணூல் போட்டு வாங்க எல்லோரும் நம்ம என்னுடைய கோயிலுக்கு போய் என்னுடைய பங்குக்கு நீங்கள் போய் பூசை பண்ணலாங்கிறாரு. ஆரியல் விடுவாங்களா? போராட்டம். இவெல்லாம் 6 அடி மஞ்சான்னு இருக்கிறான், பருப்பு வெண்ணையும் 2000 வருஷமா தின்னுட்டு முணுன்னு இருக்கான். எல்லாம் இவனும் சொரன்னு கண்ணங்கரையன்னு சுருட்ட முடி, வயிறு தொந்தி கிந்தி, இவன் பூணூல் போட்டுக்கிட்டு வந்து முழிக்கிறான். முழிக்கல, வீரமாக இருக்கானுங்க. ராமானுஜர் வந்து என்னுடைய சொந்தக்காரங்கிறாரு. ராமானுஜர் மேலே பகை வருது. ஏய் என்னடா கண்டவனை கொண்டு வந்து கண்டமாய் விட்றான் அந்த திருட்டு பைய அப்படின்னு அவன் சொந்த உறவினர்களை அவருக்கு எகென்ஸ்டாக மாறுறாங்க. அப்போ ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, என்னடா பண்ணுறதுன்னு மன்னர்கிட்ட போகிறார். அங்கே உள்ள லோக்கலாக உள்ள ஜமீன்கிட்ட போய், ஐயா எங்களுக்கு வந்து உறையூரில் போய் என்னுடைய பங்கை நான் கேட்குறேன், என்னை அடிக்க வராங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு போகிறார். என்னையான்னு மன்னர் விசாரிக்கிறாரு. விசாரித்த உடனே அந்த பார் உங்கள் ஆளுங்க வந்து இவர்களும் ஐயர்னு சொல்லட்டும் நான் அலோவ் பண்ணுறேங்கிறாங்க. அப்போ எங்களை சோதனை பண்ணுங்கிறாரு. ராமானுஜர் வந்து எங்களை சோதனை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இவங்க வர்றாங்க எல்லாம் பெரிய பிராமணால் அந்த வைணவ பிராமணெல்லாம் ராமதாரியெல்லாம் பயங்கரமாக போட்டுக்கிட்டு வர்றான். வந்துட்டு வந்து இவங்களை என்னடா என்ன கண்ணங்கரையன் இருக்கிறான், குண்டு மொழியுமா இருக்கிறான், சுருட்ட முடி, உடம்பு ஃபுல்லாக ரோமம், அவங்க மொளமொலன்னு இருக்கான். வந்து சந்தேகப்பட்டு இவங்க சும்மா துச்சமாக வந்து இவங்களை கொஸ்டின் கேட்குறாங்க. இவன் ஒவ்வொருத்தனும் அடிக்கிறான், வேதத்தையும் உபநிடதங்களையும் எல்லாம் சமஸ்கிருதம் எல்லாம் பூந்து விளையாடுறான். என்னது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, இது சுத்தப்படாது, இந்த ஜியர் வரணும், இந்த ஜியர் வரணும், இந்த ஜியர் வரணும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ராமானுஜர் குரூப் பாஸ் ஆகிடும். சூப்பர் எல்லாம் எபோவ் 99% வாங்குறான். என்னடா பண்ணுறதுன்னு வேறுத்து விறுவிறுத்தோம்னா கடைசியாக சொன்னாங்க, அகோபிலம் வந்து சொல்லணும், எங்களுக்கு கடைசி உத்தரவு அகோபிலம். அப்படின்னா அன்றைக்கி அகோபிலம் போய் ஒரு ஆள் போய் செய்தி சொல்லி அவர் வர்றதுக்கு வந்து 40 நாள் ஆகும். 40 நாள் வர வந்து இவரை வந்து அவரும் செக் பண்ணுறாரு, அவரும் சோதிக்கிறார், எக்ஸாம் வைக்கிறாரு. எல்லா எக்ஸாம்லேயும் 99.9. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்புறம் ஒரு முடிவுக்கு பெரிய தகராறாயிரும், எதுக்குடா வம்முன்னு ஒரு முடிவு வராங்க. ஐயா எங்களுக்கு போட்டிருக்க ராமத்தை நீங்கள் போடக்கூடாது, எங்களுடைய ராமம் யூ ஷேப், அந்த யூ வடிவத்தில் இருக்கும், சென்டரில் சிகப்பு இருக்கும், சுற்றிலும் வெள்ளையாக இருக்கும். இந்த ராமத்தை நீங்கள் போடக்கூடாது, நீங்கள் வந்து கீழே மூக்குக்கு கீழே இழுத்து ஒய் போட்டுக்கணும், யூவை வந்து ஒய்யா மாற்றணும். ஒய்யா மாற்றி நீங்கள் தென்கலைன்னு பேர், எங்களுக்கு வடகலைக்கு எங்களுக்கு நாங்கள் வடகலை, நீ தென்கலை, அதனால் நீங்கள் இன்னும் எங்களோட வரணும். எங்கள் காலத்து பூஜை காலத்தில் நாங்கள் உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டோம், எங்கள் காலத்தில் நீ எட்டி கூட பார்க்கக்கூடாது. என்னுடைய சொம்பு வட்டி கிட்டி பாத்திரம் பண்டம் பெருமாளுக்கு படைக்கிறது அத்தனையும் வெர்டிக்கல் ஸ்பிளிட்டுமாங்க, 2ஆக உடைக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி என்ன பண்ணுறான், அவங்களுக்குன்னு தனி குரூப் வச்சுக்கிறான், இவங்களுக்குன்னு ஒரு தனி குரூப்புங்கிறான். இவனுங்க எப்பா இது போதும் எனக்கு, நாங்கள் தனி பாத்திரம் வச்சுக்கிறோம், தனி குண்டா அண்டாங்கிட்டா எல்லாம் வச்சுக்கிறோம், பெருமாளுக்கு வட்டி கிட்டிலாம் வச்சுக்கிறோம், கும்பா வச்சுக்கிறோம், எங்களை விடு நாங்கள் உள்ளே வந்துடுறோன்ட்டு தலையை ஆட்டிட்டு உள்ளே போய் சாமியை தொட்டான். அரங்கரை தொட்டிட்டான், கருப்பனுங்க அரம்பரை தொட்டுட்டான். அங்கே தான் ராமானுஜர் தெய்வம் ஆயிடுறாரு. அப்புறம் அவர் குடி வந்து இந்த கருப்பர் குடி இருக்குல்ல, தென்கலை விரிவாகுது. அப்படியே ஒவ்வொரு வைணவ தலத்துக்கும் போகிறாங்க. காஞ்சிபுரத்தில் வைணவம் பெருசாகிடுது. அதில் தென்கலை கூட வந்த உடனே வடகலைக்கு சண்டை ஒன்று தான் தோசையை தூக்கி அடிச்சுக்கிறான். சாமி பூசைக்கு வச்சுருந்த தோசை பிரசாதத்தையே ஒருத்தனை விட்டு எரிஞ்சிக்கிறான், டிஸ்க் த்ரோ மாதிரி தூக்கி எறிகிறான். பார்த்தீங்களா சமீபத்தில் ஒரு 300 டிஸ்க் த்ரோ மாதிரி அடிச்சு தோசையை கிளப்புறான். தென்கலைகளுக்கு வந்து பொறுக்க முடியல இன்னைய ஊரில். அந்த தாகம் வந்து அவர் வடகலை தென்கலை பகை நிறையா இருக்குது. தென்கலை எப்படி சொன்னாலும் அவர்கள் ஆதி திராவிடர். இன்னைக்கு தென்கலை போட்டிருக்கவங்க எல்லாம் கருப்பாக இருப்பாங்க, எல்லாம் கருப்பு தான், கொஞ்சம் அங்கங்கே இப்போ கொஞ்சம் கலப்படம் இருக்குது, வேறு வழி இல்லை. ஆனால் தென்கலைங்கிறதுக்கு அதை உருவாக்குன ராமானுஜர் தெய்வத்தில் தெய்வம். சரி சார், ராமானுஜர் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் வந்து, ஒரு இஸ்லாமிய ஒருவருக்கு வழிபாடு செஞ்சார், ஒரு கோயிலுக்குலாம் வழிபாடு செஞ்சார்னு சொன்னால் அது பின்னாடி என்ன சார்? இல்லைங்க, விஸ்வநாத்தில் அவர் வழிபாடெலாம் ஒன்றும் செய்யலைங்க. பெருமாள் வந்து அதற்கு முன்னைய காலத்திலேயே துலுக்க நாச்சியார்னு ஒரு துலுக்க வம்சத்தில் பிறந்த அந்த ஆதியில் எல்லாரும் ஒரு 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் வியாபாரம் பண்ண வந்தவங்கள ஏதோ தப்பி தவிர இங்கே ஒரு திருச்சினாப்பள்ளிக்கு பக்கத்தில் வந்து அங்கே இருந்திருக்காங்க. அது பெருமாளோட அவங்க அந்த அம்மா பக்தியோடு இருந்து ஐக்கியமாயிருக்காங்க. அதுக்கு பேர் துலுக்க நாச்சியார்னு பேர். அவங்களுக்கு இன்றைக்கும் அந்த கோயில் இருக்குது. துலுக்க நாச்சியார் இந்த கோயிலெலாம் வந்து ராமானுஜருக்கு முன்னாடி, அதனால் துலுக்க நாச்சியாரை வந்து துலுக்கர்களையும் வைணவம் ஏற்றுக்கொண்டதுங்கிறதுக்கு அங்கே தான் ஸ்ரீரங்கம் தான். அது பின்னாளில் இன்னைக்கு உள்ள மத வெறியர்களால் அது இதுன்னு முழுகினா கூட திருவரங்கத்தில் பெருமான் வந்து துலுக்க நாச்சியாரை பக்கத்துலேயே தன் இடதுபுறத்துலேயே வச்சுருக்காரு. இன்றைக்கும் பெருமானுடைய இடதுபுறத்தில் பக்கத்தில் துலுக்க நாச்சியாருக்குன்னு ஒரு சின்ன ஸ்தலம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சுவாமி பெருமாள் வந்து
லுங்கி கட்டிக்கிட்டு பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு சுருட்டு அடிப்பார். சுருட்டு, லுங்கி, பரோட்டா. சால்னா வைக்கல. கோயிலுக்குள்ளேயே இருக்கு. இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கும் ரொட்டி படைக்கிறாங்க. ஆனால் அந்த சால்னா மட்டும் வைக்கிறது இல்லை. அது வெஜிடேரியன் சால்னாவை வச்சுட்டாங்க. ரொட்டி, சால்னா, சுருட்டு, லுங்கி. எங்க இருக்கு சார் இது? ஐயோ, திருவரங்கத்துல கோயிலுக்குள்ள இருக்கு. ஸ்ரீரங்கத்திலே இருக்கு. ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள பெருமாளுக்கு இடதுபுறம் இருக்கு கிழக்கால. ஒரு இஸ்லாமிய ஐயோ, துலுக்க நாச்சியார் கோயில் இருக்கு. ஓ, ஐயோ, கோயில் உள்பிரகாரத்திலே இருக்கு துலுக்க நாச்சியார். வெளியே எங்கேயும் சுத்தல. உள்ளிய சுவாமி பக்கத்திலேயே துலுக்க நாச்சியார் இருக்காங்க அந்த அம்மா. அதனால துலுக்கர்கள்ங்கிற அந்த இஸ்லாத்துக்கும் வைணவம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே போற்றி வச்சிருக்கு. அது வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சமய நல்லிணக்கத்துக்கு மிகப்பெரிய உதாரணம் ஐயோ, சார். சமய நல்லிணக்கத்துக்கா? அதை தாண்டி திருவரங்கம். டேய், நம்ம எல்லாம் ஒண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தலம் திருவரங்கம். சரி சார். இப்போ இன்னொன்று என்னன்னா, தசாவதாரம் படம் இருக்குங்கல்ல, தசாவதாரம் படத்துல அந்த ஒரு சிலையை வந்து கடலுக்குள்ள போற மாதிரி ஆமா இருக்கும்ல, ஆமா ஆமா. அதுக்கும் ராமானுஜருக்கும் சில தொடர் பத்தி பேசுறாங்கல்ல, ஆக்சுவலா அது என்ன சார்? அது இல்லை சார், வைணவம் பெருகிடுச்சு. பின்னாளில் வந்து அது ஒரு பெரிய பொய்யான கதை. அது வந்து உண்மையாலுமே அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நந்தனார் உள்ள வந்து சுவாமியை தரிசனம் பண்ண இடத்த மறைக்கணும். அதனால சைவர்கள் இருக்காங்க, தீட்சதர்னு. அவனும் என்ன பண்ணுறான், விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் காலத்தில் பெருமாள் கோயிலையும் உள்ள கட்டிட்டு அந்த தடத்தை மறிச்சிடலாம். அது ஒரு சத்தியமான உண்மை தான். நந்தனார் புகுந்த தெற்கு வாசலில் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெருமாள் கோயிலை கட்டிட்டாங்க. பெருமாள் கோயிலை கட்டி அதில் வந்து பெருமாள் வந்து அனந்த சயனம்ங்கிறது படுத்தே இருப்பார். அந்த படுத்த கோயிலுக்கு வந்து கட்டி ஏதோ பண்ணியிருக்காங்க. அது பிற்காலத்தில் வந்து ஏதோ ஒரு சோழ மன்னன் அதை தூக்கியிருக்கான். குலோத்துங்கன் தான் சொல்றாங்க. அதை தூக்கின உடனே பின்னால் வந்து முழு புரிதல் இல்லை அந்த இடத்துல. குலோத்துங்க காலனுக்கு பின்னால் வந்து அவனுக்கு 2ஆம் குலோத்துங்கன்னா அவன் பேரனா என்னன்னு தெரியல. அவன் காலத்தில் தூக்கி எறிஞ்ச பிற்பாடம் வைணவர்கள் விடலை. டக்குன்னு என்ன பண்ணாங்க, அதை சுதையில் மண்ணில் சுண்ணாம்புலியை வச்சு செஞ்சு குயவனாரை வச்சு அதே மாதிரி பெருமாளை வச்சு இன்னைக்கு வந்து அந்த பெருமாள் வந்து சுதை தான், கல் கிடையாது. அந்த கல்லை தூக்கி எறிஞ்சது அது போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு தசாவரம் வந்தாலும் தூக்கிட்டு வந்து வச்சது கிஞ்சது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எங்கே போச்சு என்ன போச்சுன்னு ஒன்றும் தெரியாது. அது யார் சார்? ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, கோவிந்தரா ஏதோ பேர் சொல்லுவாங்க. அதுக்கு பேரு அந்த அவர் பேர் கோவிந்தராஜ பெருமான். கோவிந்தராஜ். அவர் பேர் கோவிந்தராஜ பெருமான். சார், கோவிந்தராஜன், ரெங்கராஜன் எல்லாம் ஒரே ஒரு ஆதி தமிழர்களை ஆண்ட மன்னன் சார். அவனை நம்ம தெய்வத்தில் வைத்தோம். அந்த தெய்வ வழிபாடை வந்து வைணவம் எடுத்துக்கிச்சு. அது வைணவம் வந்து மகாவிஷ்ணு அவதாரம்னு வந்து வைணவம் எடுத்துக்கிடுச்சு சார். ஆரியர்களோட பிழைப்புக்காக நம்மளுடைய மதத்தை வந்து துண்டு துண்டா போட்டு அவங்களுக்கு தகுந்த டேஸ்ட்லாம் மாற்றிக்கிட்டாங்க. 100 வருடங்கள் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. இறைவன் ஒருவரே, எப்படி வேணாலும் கும்பிட்டுக்கலாம். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மையா சார்? கோவிந்தராஜ பெருமான் வந்து அந்த நடந்த உண்மைதான். ஆனா என்ன காரணம்னா, அங்கே உள்ள தில்லைவாழ் அந்தனர்னு சொல்லும் தீட்சிதர்கள் அவர்களுக்கு வந்து நந்தனார் வந்த வழியை மறிக்கணும். தெற்கு வாசல் இன்னைக்கும் கோயிலுக்கு போங்க சிதம்பரத்துக்கு, நந்தனார் தெற்கு வாசல்லேருந்து வராரு, நேராக வந்து நடராஜ பெருமான்கிட்ட வர்றாரு. ஸ்ட்ரெயிட்டாக 100 டிகிரியில் வர்றாரு. அதுக்கு இடையில வந்து இந்த கோவிந்தராஜ பெருமான் கோயிலை கட்டிட்டாங்க. தெற்கு வாசலையும் திறக்க மாட்டாங்க. தெற்கு வாசலில் பல புறம் அது இன்னுமே என்ன பண்ண, கோவிந்தராஜ பெருமாள் நம்ம இனிமே எடுக்க முடியுமா? அப்படி வந்து வைணவமும் சைவமும் அங்கே வந்து லாக் பண்ணி எப்படி இருந்தாலும் நந்தனார் சரிதான் வெளியே வரக்கூடாது. நந்தனாருங்கிற ஒரு ஆதி திராவிடம் வந்து அவனுடைய குலதெய்வம் கோயில் அது. அதை தரிசனம் பண்ண வர்றான். நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுங்கிறான். அந்த பாப்பான் அடிக்கிறான் அவனை. என்னடா உனக்கு குலதெய்வம் இருக்குன்னா, என்ன எந்த நேரம் பார்த்தாலும் சிதம்பரம் போகணுங்கிற அப்படின்னு ஒன்று சித்தம்பலம் போகணுங்கிறார். சித்தம்பலம் அது பேர் சித்தம்பல சாமி. அந்த குலதெய்வம் அவன் குலதெய்வம் ஆரியர்கள் கைப்பற்றின உடனே அவங்க தடை போடுறாங்க அவனை. அவன் ஒருத்தன் தான், நந்தனார் மட்டும்தான் அவங்க குலத்தில் வந்து ஆதி திராவிடர் குலத்தில் தலைவனாக இருந்திருக்கான். அவன் போராடுறான், அவன் ஒரு போராளி. அப்புறம் இறைவனை நம்பி வந்து இறைவனே அவருக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. ஐயர்பாய் என்ன பண்ணுறான், 40 வேலியை நீ நட்டு கொடுத்துட்டு நீ போ கோயிலுக்கு, நாளைக்கே நட்டு கொடுத்துருக்கான். 40 வேலின்னா உங்களுக்கு ஒரு வேலிங்கிறது 5.6 ஏக்கர் இன்னைக்கு. அப்படின்னா ஒரு 250 ஏக்கரை நட்டு கொடுத்துட்டு போனோன்னே எப்படி முடியும் ஒரு மனிதனால? ஐயோ சாமி அப்படின்னு அடி வேற வாங்கிட்டான். அந்த ஐயர் அடிச்சுட்டான். உடம்பொலியோட உள்ள படுத்து அழுவும் போது ஆண்டவர் அவனுக்கு நல்ல அருள் கொடுத்து, பேசாமல் அருள் கொடுத்து, அடுத்த நாள் காலையில் போய் பார்க்குறாங்க, ஊர்லாம் 250 ஏக்கர் விளைஞ்சு கிடக்கு. 250 விளைஞ்சு கொடுத்தோம்னா ஐயர் ஓடி போய் ஐயர்கிட்ட மெசேஜ் போகுது. ஐயர் வந்து பார்க்குறாரு. ஐயர் வந்து பார்த்தோன்னா, ஐயோ நந்தா என்னடா நீ, நான் உன்னையே தான் நட்டு கொடுக்க சொன்னேன், இப்போ விளைச்சலில் நிற்குதேடா, விளைச்சி இப்படி குமியுதேடா அப்படின்னு போய் காலில் விழுவான். காலில் விழுந்து என்னை மன்னிச்சுக்கடா நந்தா, நீ போயிட்டு வாடாங்க. அப்புறம் அவன்கிட்ட விடைபெற்றுக்கிட்டு நந்தனார் வந்து நடராஜர் மூலஸ்தானத்தை சித்தம்பல சாமியை பார்க்க வர்றாரு. அன்னைக்கு நடராஜன்னு சொல்ல முடியாது, சித்தம்பல சாமி தான். சித்தம்பல சாமின்னு தன் குலதெய்வத்தை கும்பிட வர்றான். உள்ளே வந்து வர்றான். அப்புறம் அவன் ஜோதியில் மறைஞ்சிட்டான்னு இன்னைய ஒன்று எங்கே வச்சாங்க, எந்த நெருப்புல போட்டாங்க, என்ன ஜோதியில மறைஞ்சிட்டாங்க. நாங்க கடல்ல போட்டது எதுக்காக சார்? அது கோவிந்தராஜ பெருமாளை மன்னனுக்கு பிடிக்கல, வைணவத்தை அங்கே பரப்புறான். இது சைவ நெறி சிவநெறி உள்ள
சோழர் வம்சம் சார். ஆதித்ய கரிகாலன் வந்து ராஜராஜ சோழன் வந்து ராஜேந்திர சோழன் வந்து குலோத்துங்க சோழன் வந்து சோழ வம்சமே வந்து சிவ வழிபாடு. ஆதி சோழர்களும் அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் கிள்ளி வளவன் அந்த கிள்ளி இந்த கிள்ளிலாம் ஏகப்பட்ட மன்னர்கள் ஆண்டிருக்கான் சார். வரலாறுல இல்லை. கரிகால சோழனுக்கு பிற்பாடு ஆதித்த கரிகாலனுக்கு சோழன் அந்த சோழர் வரலாறு வருது. அதுக்கு முன்னாடி முற்கால சோழர்களுடைய வரலாறு இல்லை, கிடைக்கல. அதனால இதெல்லாம் சைவம் சைவம் சைவம்னு இருந்துருச்சே, இங்கே வைணவம் வந்துட்டாங்களே அதை தூக்கி போடுறான்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய வீரர்களை விட்டு தூக்கி எறிகிறாங்க. அது கடலுக்கு போனதான் என்ன அதை எடுத்து வச்சாருன்னு ஒன்று அதை தசாவாரத்தில் ஒரு திரைப்படமாக மாத்துறாரு. அது அவங்களுடைய ஒரு எண்ணங்கள், அவங்களுடைய வெளிப்பாடு. எப்படி இருந்தாலும் இறைவனை நம்ம எல்லாம் ஒன்றா கும்பிடலாம். திருவரங்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அறியும் சிவனும் ஒன்னே, அறியாதவன் வாயில் மண்ணேன். திராவிடர்கள் தெளிவாக இருக்காங்க சார். திராவிடர்கள் வந்து இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. எப்போ அறியும் சிவனும் ஒன்றுடா, அறியாதவன் வாயில் மண்ணுடா விட்றா, 2 பேரையும் கும்பிடுவோன்னு 2 பேரையும் கும்பிடுறோம். திருவரங்கத்தும் கும்பிடுறோம். அங்கே அப்படியே போனால் திருவானை கோயில்னு ஆனைக்கான்னு ஒரு சிவன் இருக்காரு, ஜம்புகேஸ்வரர்னு, அவரையும் கும்பிடுறாங்க. நம்ம மக்கள் எல்லாம் 2 கும்பிடுறாங்களே, ஒருத்தரும் குறையில்லையே. ஆரியர்கள் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு உருன்னு தான் ஒருத்தன் உருன்னு தான் கிடக்கான். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. திராவிடர்களுக்கு அறியும் சிவனும் ஒன்றே. ராமானுஜர் மாதிரி உயர்ந்த உன்னத ஒரு சமத்துவ தலைவர் பெரியார். அதுக்கடுத்து பெரியார் வந்தார், கலைஞர் வந்தார். இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்றினுடைய இதுக்கு. அதனால தான் கலைஞர் வந்து அதை நீங்கள் கதையை எழுதினார். ராமானுஜர் கதை எழுதுன்னு கேட்டிங்கன்னா அவர் இன்னும் விரிவாக எழுதலை. அதில் தாண்டான் மேலக்கோட்டை தாண்டான் ஆதி திராவிடன் அவன் தான் அவரை காப்பாற்றினாங்கிறது அவரே கொஞ்சம் எடுத்துக்கல. அது ஏன் ஜாதி ரீதியாக போயிருக்கான்னு நினச்சிருக்கலாம். ஆனால் தாண்டான் தான் முதல் திராவிட வைணவன். இல்லை, நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, கலைஞர் வந்து ஒரு அண்ணாவை பற்றி தொடர் எழுதியிருக்கலாம், ராமானுஜரை பற்றி எதுக்கு எழுதுறாங்க? சமத்துவ புருஷர், சமத்துவம். ஏங்க கலைஞர்கிட்ட வந்து இவ்வளவு அரசியல் தான் உள்ள வந்து அவர் வந்து ஒரு மாமனிதர். அவருக்கு வந்து இந்த சமத்துவம், சனாதனத்தை எதிர்த்தல் அதெல்லாம் வந்து ரொம்ப வெறிப்பிடி. அவருடைய 28 வயசுல பராசக்தி எழுதியிருக்காரு சார். அந்த பராசக்தி படத்தை எல்லாரும் பார்க்கணும். ஒரு 28 வயசு வாலிமனுக்கு எவ்வளவு தாகம் இருந்திருந்தா அப்படி ஒரு சமத்துவமும் ஒரு பகுத்தறிவையும் பூத்திருப்பாரு. அம்பாள் எந்த காலத்துல பேசினார், அருமையா இருக்குங்க. அந்த வசனம் 28 வயசு பையன் அவரு. ஏதாவது ஒரு 60 வயசுல எழுதினாரு, 80 வயசுல எழுதினாருன்னா நியாயம். சரிங்க சார், ரொம்ப விரிவான உரையாடல். பார்க்கக்கூடிய மக்களுக்கு இது வந்து பல புதிய செய்திகளை கற்றுக்கிட்ட அனுபவம். சிவனும் ஒன்றே, பெருமாளையும் கும்பிடுங்க, சிவனையும் கும்பிடுங்க. மனம் செம்மையானால் சுவாமி வருவார். மனம் செம்மைப்படுத்திங்க, 2 பேர் வருவாங்க, போட்டி போட்டு வருவாங்க. கண்டிப்பாக எனக்கு இது கேட்கும் போது எனக்கே ஒரு புதிய ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. பார்க்கக்கூடிய மக்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். எல்லாருக்கும் இறைவன் அருள் வேணும். சரிங்க சார், நிகழ்ச்சி பங்கிட்டு உங்களுக்கு கருத்துக்கு நடத்தி மிக்க நன்றி.